இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்சி தேர்வு நோக்கில் நம்ம வந்து காலவரிசையாக பார்க்க போகிறோம். 1825 1917 வரைக்கும் உள்ள காலவரிசையை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி காலவரிசை சீரீஸில் நம்ம பார்க்க போகிற 17வது டாபிக். 1825 பிறக்கிறாரு. மும்பையில் ஒரு பார்சி குடும்பத்தில் செப்டம்பர் 4 பிறக்கிறாரு. 45 எல்பின்சன் கல்லூரியில் படித்து முடித்து வெளிவரக்கூடிய ஃபஸ்ட் இந்தியன் கிராஜுவேட் அப்படிங்கிற பெருமையை பெறாரு. 48 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாணவர் இலக்கிய மற்றும் அறிவியல் கழகம் ஸ்டூடெண்ட்ஸ் லிட்ரரி அண்ட் சயின்டிஃபிக் சொசைட்டி அப்படிங்கிறத பாம்பேயில் தோற்றுவிக்கிறாங்க. அதில் இவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அதுக்கு அடுத்த வருஷம் இந்த ரெண்டும் முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் கல்வி சம்மந்தமாக கொஞ்சம் விஷயங்கள் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்சிகளுடைய சீர்திருத்தத்துக்காக சில விஷயங்கள் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் லண்டன் போவார். லண்டன் போன பிறகு தான் ஆங்கிலேயர்கள் நம்மளை எப்படி சுரண்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவார். நிறையா அசோசியேஷன்லாம் தொடங்கியிருப்பார். திரும்ப இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் நிறையா கல்கத்தா அந்த காங்கிரஸ் மாநாட்டில் 3 மாநாட்டில் தலைமை வகிச்சிருப்பார். அப்படி அவருடைய லைஃப் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அதை காலகட்டத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இருக்கும். ஆரம்ப காலத்தில் கல்வி அந்த காலேஜில் இருக்கும்போது அது சார்ந்த விஷயங்களை பண்ணுறாரு. பெண்களுக்காக 6 பள்ளிகள் நிறுவுறார். திரும்ப 1851 ரக்னுபாய் மத்தியாஸ்தன் சபா அப்படிங்கிற சபை, இது யார் நிறுவா அப்படின்னா நவ்ருஜி ஃபிர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் நிறுவுவார். ஸோ அவருடைய சேர்ந்து ஃபவுண்டராக இவர் இருப்பார். அப்போ துணையாக இருந்தவர் வந்து அந்த நிறுவுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய தாதாபாய் நவ்ரோஜி. அது வந்து பார்சிகளுடைய சீர்திருத்த சங்கம். ஏன்னா இவர் பார்சி குடும்பத்தை சார்ந்தவர். அந்த சமய சீர்திருத்தங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் 1854 ஒரு இதழ் தொடங்குறார். என்ன அப்படின்னா ராஸ்ட் கஃப்தார், உண்மை விளம்பி அப்படிங்கிற பொருள் வரக்கூடியது. ட்ரூத் டெல்லர் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள், உண்மை விளம்பி. இது வந்து பார்சி சீர்திருத்தங்களை, அதாவது இதோட தொடர்புடையது. இந்த பார்சி சீர்திருத்தங்களை ஆதரித்து தொடங்கப்பட்ட ஒரு ஆங்கிலோ குஜராத்தி இதழ் தான் இந்த ராஸ்ட் கஃப்தார். எல்ஃபின்ஸ்டன் அதே காலகட்டத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா எல்ஃபின்ஸ்டன் கல்லூரியோட முதல் இந்திய பேராசிரியராக பணியாற்றுறார். அவர் கல்லூரி முடித்ததில் எல்ஃபின்ஸ்டன் காலேஜில் 45 முடிப்பார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாகவே அங்கே வந்து சின்ன சின்ன ரோல் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு முழு பேராசிரியராக வந்து எப்போ மாறுவார் அப்படின்னா 1854 பேராசிரியராக நியமிக்கப்படுவார். ஸோ 48 49 அவர் அங்கே தான் இருப்பார். ஸோ அங்கே இருந்துட்டு தான் இந்த கல்வி பணிகளெல்லாம் செஞ்சிட்ருப்பார். ஸோ அப்போ எல்ஃபின்ஸ்டன் காலேஜில் இருக்கிற வரைக்கும் அவர் இந்த கல்வி தொடர்பாக பார்சி சங்கங்கள் தொடர்பாக விஷயங்களை பண்ணிகிட்ருக்கார். 55 என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய பேராசிரியர் பணி ராஜினாமா செஞ்சுட்டு வணிக நிறுவனத்தை தொடங்குறதுக்காக பிரிட்டனுக்கு இடம்பெயர்ந்தார். ஸோ வணிக நிறுவனம் அப்படிங்கிறது இவர் ஒரு பிஸ்னஸ் மேன். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க, தாதாபாய் நவ்ரோஜி வாஸ் ஏ டேஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது தான் அதற்கான விடை. அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சிருவார் அப்படின்னா லண்டனுக்கு இடம்பெயர்வார். அப்போ அங்கே சில விஷயங்கள் நடக்கும். திரும்ப சொந்தமாக ஒரு முயற்சி பண்ணுவார். இதெல்லாம் நடக்கும். ஸோ அங்கே 1865 இந்திய சங்கம் அப்படிங்கிறத தொடங்குறாரு. லண்டன் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு கேட்பாங்க சில நேரம். அப்படியே கேட்பாங்க, லண்டன் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறது நிறுவனர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்தியன் சொசைட்டி நிறுவனவங்க யாருன்னு கேட்பாங்க. இல்லை இந்திய சங்கம் நிறுவுறது, லண்டன் இந்திய சங்கம் நிறுவனது, இப்படி மாற்றி கொடுப்பாங்க. இது எல்லாமே தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து முக்கியமானது 1866 கிழக்கு இந்திய சங்கம், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் இன் லண்டனில் கிழக்கு இந்திய சங்கம் அப்படிங்கிறத தோற்றுவிப்பார். இது எதுக்காக அப்படின்னா இந்திய மக்களுடைய பிரச்சனைகளை பிரிட்டிஷ் மக்களுக்கு சொல்கிறதுக்கு. இங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, அந்த மக்களுக்கு தெரியாது. அப்போது இவங்களுடைய பிரச்சனைகளை அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போகிறது, இந்தியர்களுடைய குறைகளை பற்றி பேசுகிறதுக்கு, இந்தியர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த அமைப்பு. அடுத்து 1867 68 ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த காலகட்டத்தில் இவர் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறாரு. முதல்ல இந்தியாவுடைய தேசிய வருமானம் வந்து சுமார் ஒரு 340 கோடி அப்படின்னும், தலா வருமானம் 20 ரூபாய். ஒருத்தருடைய தலா வருமானம் அப்படிங்கிறது 20 ரூபா தான் அந்த காலகட்டத்தில். இப்படி ஒரு கணக்கீடு செஞ்ச முதல் ஆள் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. அப்போது இந்தியாவுடைய நேஷ்னல் இன்கம்மை, பெர் கேபிட்டா இன்கம்மை முதல்ல கால்குலேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாலும் அது அவர் தான். ஸோ அது அறிவியல் முறைப்படி அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி வரும். ஆனால் இந்தியாவில் முதல்ல ஒரு அட்டம்ப்ட் அதை பண்ணது யார் அப்படின்னா நவ்ரோஜி. அது வந்து நேஷ்னல் இன்கம் வந்து கிட்டத்தட்ட 340 கோடி அப்படின்னும், பெர் கேபிட்டா இன்கம் வந்து 20 ரூபா அப்படின்னும் அவர் கால்குலேட் பண்ணுறாரு. 1870களில் அப்படின்னு புத்தகத்தில் கொடுத்துருக்கு. 74 அப்படி 4க்கு அப்புறம் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ பம்பாய் மாநகராட்சி கழகத்துக்கும் நகரசபைக்கும் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இப்போ தான் கொஞ்சம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வருது அவருக்கு அந்த 70-70களுக்கு அப்புறம். 1874 பரோடா சமஸ்தானத்தில் திவானா பணியாற்றுறாரு. கொஞ்சம் நாள் தான் பணியாற்றுவார். அப்புறம் அங்கே பிரச்சனைகள் எழுதும், அதுக்கப்புறம் அதை விட்டுருவார். ஸோ 74 அவர் திவானா இருக்கார் பரோடாவில். 76 இந்தியாவின் வறுமை அப்படிங்கிறத எழுதுகிறாரு. இந்தியாவில் வறுமை அப்படிங்கிறத எழுதுகிறாரு. ஸோ அந்த வறுமை ரெண்டு விஷயங்கள் அவர் ஆத்தர் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து வறுமை, இந்தியாவோட பாவர்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதும், அப்புறம் இந்தியாவை எப்படி ஆங்கிலேயர்கள் சுரண்டாங்க அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை எழுதியிருப்பார். ஸோ 76 முதல்ல எழுதுனது இந்தியாவோட பாவர்ட்டிக்கான ரீசன்ஸ் என்ன, இந்தியா ஏன் பாவர்ட்டி ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவாக எழுதியிருப்பார். அப்புறம் 82 கட்டாய தொடக்க கல்விக்காக செயல்பட்டிருப்பார். ஜோதிராவ் பூலே கூட சேர்ந்து ஹண்டர் குழுக்கிட்ட தன்னுடைய பரிந்துரைகளை சமர்ப்பித்தார். ஹண்டர் குழு வந்து 1882 ரிப்பன் பிரபு வந்து ஒரு தொடங்கி வச்சுருப்பார். இது ஒரு கல்விக்கான கல்விக்கான குழு. அதேமாதிரி ஹண்டர் கமிஷனுங்கிறது இன்னொரு இடத்துல வரும். எங்கே அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிஷன் அமைப்பாங்க. அதுவும் ஹண்டர் கமிஷன் அப்படின்னு தான் அமைக்கப்படும். ஸோ கல்விக்காக அமைக்கப்பட்ட கமிஷன் அப்படிங்கிறது 1882. இந்த இதில் வந்து ஜோதிராவ் பூலேயும் இவரும் வந்து சேர்ந்து நிறையா ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. 83 வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதில் தொடங்குறார். முதல்ல ராஷ்ட் கோஃப்தார், அடுத்து இங்கே வாய்ஸ் ஆஃப் இந்தியா. ராஷ்ட் கோஃப்தார் வந்து பார்சி சீர்திருத்தத்துக்காக 83 இவர் வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவுடைய வாய்ஸ், இந்தியாவுடைய தேசிய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு இதழாக இதை நிறுவுறார். 85 வந்து இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவிக்கிறார். யார்? ஏஓ ஹியூம். ஏஓ ஹியூம் அப்படிங்கிற அந்த ஆங்கில அதிகாரி, அவரோட ஓய்வு பெற்ற ஆங்கில அதிகாரி கூட சேர்ந்து தோற்றுவிச்ச ஆட்களில் இவரும் ஒருத்தர். ஸோ அதில் வந்து தின்ஷா வாச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் நம்மளுடைய தாதாபாய் நவ்ரோஜி, இவங்க 2 பேரும் அவருக்கு துணையாக ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பேக் போனாக இருந்திருக்காங்க. ஸோ ஏஓ ஹியூம்க்கு அடுத்து அவரோட சேர்ந்து இவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, காங்கிரஸ் தொடங்குறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. 3 முறை அதை காங்கிரஸுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு. நீண்ட நாள் காங்கிரஸ் தலைவராக இருந்த பெருமையும் இவருக்கு சாரும் சுதந்திரத்துக்கு முன்னாடி. ஸோ பிரசிடெண்ட் ஐஎன்சி வந்து 3 தடவை இருந்திருக்கிறாரு. ஒன்று வந்து 86, அடுத்து 93, 86, அதுக்கப்புறமா 93, இன்னொரு ஆண்டு வந்து வரும் 93 கரெக்டு தான், 906, 86, 93, 893, 1893, 1906. ஸோ இதில் என்ன அப்படின்னா 86 காங்கிரஸுடைய இந்திய தேசிய காங்கிரஸுடைய 2வது மாநாடு, 2வது செஷனில் கல்கத்தாவில் நடக்கும். அந்த கல்கத்தாவுக்கு தலைமை வைத்திருப்பார். ஸோ 2வது மாநாட்டில் வந்து அவர் வந்து தலைவராக இருந்திருப்பார். திரும்ப 1892 என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துடைய கீழே ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முதல் இந்தியர் ஆசிரியர் அப்படிங்கிற பெருமையை அவர் பெறுறாரு. லிபரல் கட்சி சார்பில் என்ன செய்வார், ஃபின்ஸ்பரி சென்ட்ரல் அப்படிங்கிற கான்ஸ்டியூஷனில் தொகுதியில் போட்டிட்டு ஜெயிச்சிருப்பார். 92 to 95 வரைக்கும் அதில் உறுப்பினராக இருப்பார். ஸோ இங்கிலாந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி எல்லாரும் கீழே ஹவுஸ் ஆஃப் காமன் அப்படின்னு கொடுக்காம இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் அப்படின்னு கேட்டால் தாதாபாய் நவ்ரோஜி தான் நம்ம சொல்லணும். 1893 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. இது எத்தனாவது மாநாடு அப்படின்னு கேட்கலாம், 9வது மாநாடு. அடுத்ததாக 1895 இந்திய அரசு செலவினங்களை ஆராயறதுக்காக வெல்பி கமிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அந்த கமிஷனில் இவரும் ஒரு மெம்பராக இருப்பார். அப்போ வெல்பி கமிஷனுடைய மெம்பராகவும் இருப்பார். ஹண்டர் கமிஷனுடைய அதுக்கு ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருப்பார். ஸோ இது வந்து இந்தியாவுடைய எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி ஆராயறதுக்காக வந்து ஒரு அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன் தான் வெல்பி கமிஷன். அடுத்து 1901 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்தியாவோட வறுமை, அதில் பிரிட்டிஷ் முதல்ல இந்தியாவோட வறுமைங்கிறத 1876 எழுதிட்டார். ஆனால் அதில் பிரிட்டிஷோடைய தன்மையற்ற ஆட்சி அப்படிங்கிறத சேர்த்து அது முழுக்க இவங்களோட காரணம், இவங்க தான் இந்தியாவோட வறுமைக்கு காரணங்கிற அளவுக்கு அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். பிரிட்டிஷாருடைய பொருளாதார சுரண்டை விளக்கக்கூடிய அவருடைய புகழ்பெற்ற நூல் 1901 எழுதுகிறார். திரும்ப 1904 சில இடங்கள் 1905 கொடுத்துருக்காங்க. 4 வந்து ஆம்ஸ்டர்டாமில் சோசியலிச சர்வதேச மாநாட்டில், ஆம்ஸ்டர்டாமில் சோசியலிஸ்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. அதில் இந்தியா சார்பில் பங்கேற்றவர் அப்படிங்கிற பெருமையை பெறாரு. 1906 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாடு, அதாவது 22வது செஷன். முதல்ல நடக்கிறது 2வது செஷன், அது வந்து 1886 நடக்கும்.
அதுக்கு தலைமை வகிக்கிறாரு. திரும்ப 9வது செஷன் அது கல்கத்தா. அடுத்து கல்கத்தா. அடுத்து 1893 லாகூர் செஷன் நடக்குது. அடுத்து திரும்ப 22, இங்கே 2, இங்கே 22, 1906. 1906 திரும்ப கல்கத்தா. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம தெளிவாக கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த 906 நடக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு விஷயம் ரொம்ப நடந்திருக்கும். என்ன அப்படின்னா ஸ்வராஜ் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். அந்த இதில் அவர் தலைவராக இருப்பார். அந்த ஸ்பீச்சில் பேசும்போது சுயராஜ்யம் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல என்ன செஞ்சுருப்பார், சொல்லியிருப்பார். ஸோ அதை கேட்பாங்க, யார் அந்த வேர்டை அஃபிஷியலி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது அப்படின்னு கேட்டால் சுயராஜ்யம், செல்ஃபாக நம்ம ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறத பேசுனது யாருன்னா அவர் தான். திரும்ப 1917 ஜூன் 30 அவர் இறந்து போகிறாரு. ஸோ இதுதான் அவருடைய காலவரிசை. அவரோட காலவரிசையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல அவர் பிறந்து காலேஜுக்கு போகிறாரு, இன்ஃபெக்ஷன் கல்லூரியில் படிக்கிறாரு. படித்ததுக்கப்புறமா அந்த கல்லூரியில் சிறிது காலம் பணியாற்றுறாரு. பணியாற்றும்போது முதல்ல டெம்பரவரி அந்த மாதிரி பணியாற்றுவார். அப்போ மாணவர் இலக்கிய அறிவியல் சங்கம், பெண்களுக்காக 6 பள்ளிகள் நிறுவுறது, இதிலெல்லாம் பெரிய முக்கிய பங்களிப்பு கொடுக்குறாரு. பார்சிகளுக்காக அந்த சீர்திருத்த சங்கத்துக்கு அந்த பார்சிகளுக்கு ஒரு இதழ் தொடங்குறது, இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பேராசிரியராக முழு நேர பேராசிரியராக முதல் இந்திய பேராசிரியங்கிற பெருமை பெறாரு. ஸோ இதெல்லாம் காலேஜ் படிக்கிற காலேஜில் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்புறம் ராஜினாமா பண்ணி லண்டனுக்கு போகிறாரு. அப்புறம் தான் அங்கே லண்டனில் தான் இந்திய சங்கம் அப்படிங்கிறதையும் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிறதையும் நிறுவுறாரு. அதுக்கப்புறம் லண்டனில் அப்படி கொஞ்ச நாள் காலங்கழிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியாக தான் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்தியா ஏன் வறுமையாக இருக்குது அப்படிங்கிறத பெரிய ஆய்வு செஞ்சு அதுக்கு சில விஷயங்களை முன்னெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பொலிட்டிக்கல்லாம் 70க்கு அப்புறம் மாநகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு, திவானா செயல்படுறாரு, இந்தியாவோட வறுமைங்கிறத இது பண்ணுறாரு. கல்விக்காகவும் இந்த ஹண்டர் குழுவில் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கிறாரு. அப்புறம் தேசிய பிரச்சனைகள் பற்றி பேசுகிறாரு. அப்புறம் காங்கிரஸில் அவர் 3 மாநாடு. அதே காங்கிரஸில் இருக்கும்போது தான் அவர் என்ன செய்கிறாரு, இந்தியா அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட வறுமைங்கிற பிரிட்டிஷ்காரங்க தான் காரணங்கிறத ரொம்ப தீவிரமாக சொல்கிறாரு. ஸோ இதுதான் அவருடைய காலவரிசை. நன்றி.